ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் உங்களுக்கு வாடா போடான்னு சொல்றவருக்கு விஜி நெருங்கிய நண்பர். ஸோ ஒரு நண்பனோட இழப்புன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வழியை கொடுத்தது? நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயமான விஷயம். சகோதரர் விஜயகாந்தை விட நாங்கள் ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கேப் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதனால் பெயின் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் வி வேர் க்ளோஸ். ஹார்ட் மைண்ட் எல்லாமே வி வேர் க்ளோஸ். பட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனால் பேச முடியல. இப்போ கூட எனக்கு சொல்லும் போது உண்மையிலே சொல்கிறேன், அங்கே பிரேமதா சொல்லும் போது, ரவி சார் உங்களுக்கு நான் ஃபோன் போட்டேன், நீங்கள் எடுக்கலை, ஏன்னா நீங்கள் தானே பார்க்க விட மாட்றாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, நீங்களும் சந்திரசேகரும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. நான் சொன்னது உண்மைதாம்மா, பட் அப்போ அப்படி இருந்தது. அப்புறமா அதெல்லாம் மறந்தாச்சுமா, அதெல்லாம் மறந்து போயிட்டு தான் வரமே போகிறோமே அப்படின்னு சொன்னேன். நான் உண்மையில் அந்தமாக பொசிஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ அவங்க என்ன ஒரு 10 வருஷம் இவனோடு போராடி இருப்பாங்களே. 10 வருஷம் போராட்டம். பெண்மணிக்கு அவ்வளோ பெரிய போராட்டம்ன்றது பெரிய விஷயம். சும்மா சொல்கிறோம் வெளியேந்து, இது எப்படி இருந்தாலும். சார், இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது பல பேர் பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு நண்பராக உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எதனால் இந்த உடம்பு ஒழுங்காக பார்த்து. அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஓகே, ஆக்டிவ் அஜாயில் எல்லாமே. திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா he forgot few things. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்புறமா நமக்கு டச்சே கிடையாது. சரி. பட் எதாக இருந்தாலும் யாராவது எங்கள் பிஆர் இருக்காரு, யாரோன்னு இருக்கான், அவங்கள்ட்ட சொல்லி எப்படிடா இருக்காப்புல கேட்டுக்கடா, கேட்டுக்குவோம். பிரவீன்காந்த் கூட பேசியிருக்காரு டைரக்டர். பழைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கணும், உட்கார வச்சு பேச வச்சாங்கன்னா ஒருவேளை ரிவைவ் ஆகும். ஆமாம் ஆமாம், அதோட நினைவுகள் திரும்ப வரும், பழைய ஞாபகங்கள்லாம் வரலாம். அந்த அளவுக்குலாம் நினைவு போயெல்லாம் அவர் இல்லைங்க. ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. ஓரளவுக்கு நான் பேசினா அது ஒரு ஆக்டிவ்னஸ், அது ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு கூட இந்த காலில் முட்டி ஆப்ரேஷன் பண்ணோம்னா 3 மாதம் 4 மாதம் படுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி. நான் ஒரு 3 மாதம் படுத்த வேணாம், எனக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் எப்போ கடைசியாக அவரை பார்த்தீங்க? அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்த்தது 2018 நினைக்கிறேன். அப்பா, ஓட்டு கேட்க போயிருந்தேன். 5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு சார் கிட்டத்தட்ட. நீங்கள் 2018 அப்புறம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் சார். நல்லா அப்போ தான் ஐ திங்க் அந்த ஞாபகம் மறதி வருதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு கூட ஞாபகம் மறதி இருக்கு. அந்த ஏஜான செட் ஏஜ் ஆகும்போது ஞாபகம் மறதி என்ன கொஞ்சம் குறையும். பட் இவருக்கு எப்படின்னா அப்ரப்டாக க்ளோஸ் ஆகுது. என்ன வியாதின்னு எனக்கு தெரியல. இப்போ சொல்கிறாங்க கொரோனான்னு சொல்கிறாங்க, இப்போ தான் தெரியுது கொரோனா போல இருக்குது. இது அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இங்கேயும் பேச முடியாமல் போச்சு. ஐ கேனாட் கிவ் மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம், ஏன்னா எனக்கு அவ்வளோ தூரம் பழக்கமும் இல்லை. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட். அவங்க மேலே ரொம்ப பேர் பழி சொல்கிறாங்க, கூடவே இருக்காங்களே, அவங்க எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க 10 வருஷம். எந்த விதமான வியாதியோ இது நம்மளாம் இல்லை. நான் பார்க்கும்போது என்னோட நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். ஓட்டு கேட்குறதுக்கு போயிருந்தேன். யார் இதுன்னு கேட்டான் இன்னொருத்தர்கிட்ட என்ன. அப்போ நான் சொல்லிட்டேன், ஓட்டு போட வராத இருந்துக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அழுதோம். அது தட் இஸ் டிஃபரெண்ட். அது எவ்வளோ ரொம்ப ஒரு மன உளைச்சல். அது மன உளைச்சல் தான். அதுக்கு என்ன, ஏடா நம்மளை பார்த்து கேட்டானேன்றது ஒரு உளைச்சல் இருந்தது. பட் இருந்தாலும் அவனை கட்டி காப்பாற்றினாங்க. அவர் முழு நேர அரசியலில் ஈடுபட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. படங்கள் நடிக்கிறத நிறுத்தி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்பயும் அந்த தீவுத்திடலில் கூடியிருக்க கூட்டத்தை பார்க்கும்போது அது என்ன ஒரு விஷயம் உணர்த்துச்சுன்னு இல்லைங்க. அவன் எல்லாருடைய அன்பை பெற்ற ஒரு தலைவருங்க. அவர் தலைவனாக இருந்து என்ன சாதிச்சாருன்னு இப்போ கலைஞரை பற்றி சொல்லுங்க, நான் சொல்லுவேன். ஜெயலலிதா சொன்னீங்கன்னா சொல்லுவேன். 2 பேரோட இருந்தவன். ஆனால் சகோதரர் விஜயகாந்த் தலைவராக இருந்து அவர் சாதிச்சிருக்கலாம். அவரால் ஈர்க்கப்பட்டவங்க தானே வந்திருக்காங்க அவ்வளோ பேரும். அவங்ககிட்ட அப்போ இவ்வளோ எதிர்பார்த்துருக்காங்க நிறைய. அது இல்லைன்னும் போது கொஞ்சம் நமக்கே கடவுள் மேலேயே வருத்தம் வருது. நான் நாத்திக குடும்பம்தான், சாமி கும்பிட்றவன். அதனால் விஜயகாந்துக்கு இப்படி ஆனதுலேருந்து
கும்புறதே வேஸ்ட் அப்படி நினச்சிக்கிட்டேன். சரி அப்படி ஒரு கும்பிடு போட்டு இப்படி செஞ்சுட்டு போகிறோம் பாருங்க, அதான் கரெக்ட். ரைட் சார். ஸோ ஃபைனலாக இன்னைக்கு கடைசியாக உங்கள் நண்பரை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு கடைசி நிமிடம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு நினச்சிருப்பீங்களே, என்ன ஓடிச்சு இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க? கும்பிட்டுங்க கடவுளை நல்லபடியாக. எனக்கு தெரியாது வாட் தே கோயிங் டு டூ. ஏன்னா கடவுள் வந்து அவனை உண்மையிலேயே கூப்பிட்டுக்கிட்டாரு. பட் இன்னும் கொஞ்சம் வேலையாக கூப்பிட்டுருக்கலாம். ரொம்ப அவஸ்தப்பட்டோம். ஆட்ஸ் ஆஃப் டு தட் லேடி தான். அவங்க ஒய்ஃபுக்கு தான் நான் பாராட்டுவேன். கூடவே இருந்து 10 வருஷம் சார் என்ன உள்ளே செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. கக்கூஸ் போயிட்டு வந்து கால் கூட கழுவி விட்டுருக்கலாம், நமக்கு தெரியாது. நிச்சயமா எப்போ அவங்க ஷேவ் பண்ணாங்களோ அப்போவே அவருடைய ப்ரைவேட் ஒர்க்கில் அவங்க பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக என்னமோ சார் லாஸ்ட் ஒரு நல்ல சோல், நல்லவன் சார், யாருக்கு தீங்கு நினைக்க மாட்டான் தான். ஓகே சார். இப்போ ரொம்ப சமீபத்தில் அவங்களுடைய மனைவி நான் இன்டர்வியூ எடுத்திருந்தேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ கேட்கும்போது இப்போ வரைக்கும் சொல்லுவாங்களா சார், தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு மனுஷனை இழந்துருச்சு, கரெக்டாக அவருக்கான இப்போ மட்டும் விஜயகாந்த் கரெக்டாக இருந்தால் அவர் தான் என் சிஎம், இந்த வார்த்தை பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்க, எழுந்தது வந்து அவர் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான். ஸோ உங்களுக்கு எப்படி சார், அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இன்னொரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கணுமா, இல்லை என்ன ஆச்சு? பொலிட்டிக்கல் லீடராக பெரிய இடத்துக்கு தான் வந்திருக்கணும். உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சே. ஓகே. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார், திரும்ப அதுக்கப்புறம் அது ரொம்ப டவுன் ஆச்சு. உங்க பர்சனலாக அதை பற்றிலாம் பேசியிருக்கீங்களா? அதெல்லாம் பேசுனது. நாங்கள் அதை பற்றி பேசுனது, அவர் மட்டும் இந்த நாக்கு துருத்தினாருன்னு சொன்னாங்க பாருங்க, அதுக்கு மட்டும் நைட்டில் போய் பேசினேன் அவரோட. அப்போ அவன் சொன்னான், டே நான் வந்து அந்த அம்மா பற்றி கை நீட்டலடா, நாம் அந்த இன்னொரு எம்எல்ஏ எனக்கு பேர் சொன்னால் சொல்லலை நான். இப்போ சரி அவன் வந்து என் குடும்பத்தை பற்றி பேசினா நான் அவனை பேசுனேன். இதுதான் உண்மையாக நடந்தது. சிம்பிள் ஆஸ் தட். ஓகே. ஸோ வாட் யூ ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன உங்களோட நம்பர்? என்னோட ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டோம். எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய ஹீரோ. நாங்கள் விஜிமா, எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன், வாகை சந்திரசேகர், ராதாரவி, தியாகு, இது ஒரு டீம். ஓகே. அப்படி இருந்தோம். எப்போ ஃப்ரீ ஆகிட்டாலும் யாருக்கோ 6 மணியோட ஷூட்டிங் ஓவர்னா அவங்க பேசுவாங்க, மற்றவங்ககிட்ட லிங்க் பண்ணுவாங்க. ஓகே. எல்லாமே அப்போ வந்து செல்லு கிடையாது. ஸோ தே வில் கால், டே என்னடா ஷூட்டிங் முடிச்சுட்டு எங்கே போகிற, அப்புறம் நீ எங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர், நான், எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன் எல்லோரும் ஒன்றா கலெக்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பாண்டியன் வருவாப்புல, தியாகம் வருவோம் சில டைமில் தான். பட் நானும் வாகை சந்திரசேகரும் எப்பயுமே இருப்போம் கூப்பிட்ட உடனே. விஜய் தான் உங்களுக்கு எப்பவுமே? முதல்லலாம் என்ன சாருன்னு கூப்பிடுவார், இப்போ நானும் சாருன்னு கூப்பிடுவேன். அப்புறம் அவர் வந்து நல்லா பழகிட்டோம். டே ரவி எனக்கு கூப்பிடுவார்ல, என்ன விஜயமான்னு கேட்பேன். வி வில் ஆல் மீட் ஆஃப்டர் 6 o'clock. ஓகே. எங்கள் பக்கத்து கிரவுண்ட் இருக்குது, எங்கள் கிரவுண்டு, அங்கே வந்து உட்காருவோம். சில டைமில் நடிகர் சங்கத்தில் உட்காருவோம் கிரவுண்டில். அவரை தலைவராக வந்தோடனே அவர் வந்து ஏதோ ஈட்டார்லாம் போட்டிருந்தான் பார்த்தேன். அவர் ஒன்றும் மீட்டில் கொள்ளல, ஒன்றும் செய்யல. என்ன போய் மாட்டிக்கிட்டார் நிற்கிது மீட்டுறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தலைவராவா, ஏன்னா எனக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. ஆர்டிஸ்ட் பூரா ஒரு 10% ஆஃப் ஆர்டிஸ்ட், ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், அவங்க பூரா ஒன்றாகி பிரச்சனை பண்ணாங்க. அதான் உங்களுக்கு தெரியுமே, அவங்க எதுக்கு பிரச்சனை போட்டாங்க கூட எனக்கு தெரியாது. என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க சார் விஜயகாந்த்? சும்மா ஜென்ரலாக விஜயகாந்த் வரணும்லாம் சொல்லலாம். சரி. விஜயகாந்த் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அதாவது திங்கிங் பவர் வேணுங்க இந்த தலைமைக்கு. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, விஜயமா நீங்கள் தலைவராக வந்திருக்காங்க, பட் இந்த பிரச்சனை இருக்கடா, நீ தலைவராவா, பிரச்சனை செய்யக்கூடிய சரத்குமாரை செக்ரட்டரியை கொண்டாரு. அப்போ நீ எங்கடா போகிறேன்னு கேட்டாங்க. நான் கமிட்டியில் இருந்துக்குவேன். ஏன்னா நடிகர் சங்கத்தை கண்டுபிடிச்சி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எல்லா பதவியிலும் இருந்திருக்காரு. அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஸோ நான் கமிட்டியில் இருந்தேன் 6 வருஷம். அப்புறம் இவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு இவர் விலகிட்டார். அப்போ இவரை வர வச்சோம், சரத்குமாரை வர வச்சோம். ஸோ எப்படி இருந்தாலும் அவரும் வந்து கடன்லாம் தீர்த்து எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறமா சரத்குமார் வந்து ஒரு 1 கோடி 1.5 கோடி சேர்த்தார் ஸ்டார் நைட்டில். அது எல்லாமே வி யூஸ் டு ஒர்க்குங்க. நிச்சயமாக சார். இப்போ வரைக்கும் நடிகர் சங்கத்தோட அந்த கோல்டன் ஏரானா நீங்கள் விஜயகாந்த் சார் அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. ஒரு ஃப்ளைட்டில் அவ்வளோ பேரை கொண்டுட்டு போகிறீங்க, நட்சத்திர ஒரு விழா வெளியூரில் நடத்துகிறீங்க, திரும்ப கொண்டு வரீங்க.
அதெல்லாம் இப்ப திரும்ப சாத்தியமே இல்லை. அதுக்கு பல பேருடைய ஒர்க் சார், ஜாயிண்ட் ஒர்க். ஓகே ஓகே. அது பல பேருடைய ஒர்க். ஆனா சொன்னா கேட்கணும்ல சார், அந்த ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும். அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஸோ சொல்றது ஈக்குவல் ஆர்டிஸ்ட் தானே. ரஜினி சாருக்கு பேசுகிறோம், கமல்ஹாசன் நியாயத்தை சொல்கிறோம், அவருக்கு ஒத்துக்கிறாங்க. சரி. கமாண்டிங்லாம் கிடையாதுங்க. சிடான் சொல்ல முடியாது. எல்லாரும் ஆர்டிஸ்ட், இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி உள்ள ஆர்டிஸ்ட். ஆனா இவர் ரெக்வஸ்டா கேட்டாச்சும் வர வச்சு, எல்லாரையும் ரெக்வஸ்டா கேட்டுக்கிட்டு வர வச்சு ஆர்கனைஸ் பண்ணும் போது அவன் ஒரு 10 பேரை வச்சிருந்தான். இப்போ என்னை போல ஒரு 10 பேரை வச்சிருந்தான் கூட. அப்போ கேஆர் செல்வராஜன் இருந்தான், அவனெல்லாம் கூட வச்சிருந்தான். ஓகே ஓகே. அவன் நாடகக்கார பையன். ஒவ்வொரு ஒர்க்குக்கு ஒவ்வொருத்தங்களையும் பிரித்து வச்சுட்டு பேசணும். பட் எனியோ அது விஜயகாந்த் தலைமையில் இருக்கும்போது அது பெரிய விஷயம். கண்டிப்பாக. ஏன்னாலாம் அப்போ இன்னைக்கு போய் எல்லாமே இன்னும் சொல்ல கொஞ்ச நாளில் அவர் எல்லாமே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ தாண்டி இப்போ அவருக்கான ஒரு நினைவு, இப்போ நீங்கள் எம்.ஆர். ராதா சார் கூட அது ஒரு விஷயம் தான் ஆச்சு. ஒருத்தர் இருக்கும்போது கொண்டாட மாட்டாங்க, இறந்த பின்னும் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நினைவு மண்டபமோ அந்த மாதிரி அடுத்த தலைமுறையினருக்கு அதை கடத்த மாட்டாங்க, செய்வாங்க. இந்த ஒய்ஃப் கூடாது. ஓகே. கல்யாண மண்டபத்தில் புதைக்கும் போதே நான் நினச்சிக்கிட்டேன், மணிமண்டபம் மாதிரி ஆக்கிடுவாங்க. சூப்பர். ஆக்கிட்டு அப்புறமா அதை எல்லாருக்குமே விஜயகாந்தை விரும்பியவர்களுக்கு அது ஒரு கோவில் ஆகிடும். கண்டிப்பாக எல்லோரும் போவாங்க. எனக்கு நம்பிக்கை நிச்சயமா சார். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக விஜயகாந்த் சார் நம்ம கூட இல்லைனாலும் அவர் செஞ்ச நற்செயல்கள் இன்னும் காலத்துக்கும் நம்ம இடையே பேசப்பட்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்துலையும் உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குறது மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம்.